ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி இன்றைக்கி நம்ம பிசிபெலாபாத் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நிறைய மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல், ஆனால் வெளியில் கிடைக்கிற மாதிரி அப்படியே அந்த டேஸ்ட் கிடைக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி 1 கப், துவரம்பருப்பு 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுட்டேன். இந்த அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணிவிட்டு 6 கப் வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். அப்போ தான் இந்த ரைஸும் பருப்பும் வெந்து வர கரெக்டாக இருக்கும். வெந்து வரட்டும், நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், நாலு காய்ந்த மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். மிளகாய் ஃப்ரை ஆயிடுச்சு. கறிவேப்பிலையை ஆட் பண்ணிடுறேன். 3 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கிளாஸ் அளவு வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இந்த பிசிபெலாபாத் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. 6 பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இது தட்டிடலாம். தட்டி வச்சிருக்க பூண்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு 3 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணிடுறேன். உருளைக்கிழங்கு 1 ஆட் பண்ணிடுறேன். கோவக்காய், காராமணி இருந்தது, அதையும் ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுறேன். வெஜிடபிள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்.
தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். வேற எதுவும் மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க போறது இல்லை. ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் வெஜிடபிள்லாம் வேகிறதுக்கு. மாங்காய் எடுத்திருக்கேன், நான் முதலே சேர்க்கல, இப்போ சேர்த்துக்கிறேன். அப்போ தான் மாங்காய் மேஷ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கலந்து விட்டுடலாம். மாங்காய் சேர்க்கறதால நம்ம புளி தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. வெந்து வரட்டும், க்ளோஸ் பண்ணிடுறேன். சாதமும் பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள்லாம் கூட வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். வேக வச்சிருக்க சாதமும் பருப்பையும் இதோட ஆட் பண்ணிடுறேன். பருப்போட இது நல்லா கலந்து விட்டுடணும். நிறைய மசாலா எதுவுமே சேர்க்காம புளி தண்ணியும் சேர்க்காம ஆனால் அதே டேஸ்ட் வர வச்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்தது, அதனால நான் இப்போ ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடுறேன். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக பிசிபிலாபாத் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடுறேன். சுவையான பிசிபிலாபாத் தளர ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.